ஸோ ஒரு அப்ஸ்டாக்ல பை அண்ட் செல் பண்ணுறதுக்கு முன்பு ஸ்டாக்ஸ் எல்லாம் லிஸ்ட் பண்ணிட்டீங்க. அண்ட் இந்த ஸ்டாக் லிஸ்ட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறதையும் ரிப்பீட் பண்ணிடுறேன். ஸ்டாக்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட அந்த லிஸ்ட் அப்படிங்கிறது உங்களோட மார்க்கெட் வாட்ச் லிஸ்ட் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கும். என்னென்னா டாப் 20 மார்க்கெட் கேப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மார்க்கெட் வாட்ச் அப்படிங்கிறது ஆல்ரெடி இருக்கும். ஸோ இப்போ என்ன பண்ணிடுங்க, இந்த இடத்துல போயிட்டு அந்த NSE 1க்கு பதிலாக உங்களுக்கு டாப் 20 மார்க்கெட் கேப் கம்பெனிஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அதை என்ன பண்ணுங்க, ஜஸ்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த செலக்ட் லிஸ்ட்டுக்கு பக்கத்தில் மேனேஜ் இருக்கு, மேனேஜ் பக்கத்தில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு, அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா நேம் யுவர் லிஸ்ட் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ உங்களோட லிஸ்ட் என்ன பண்ணுங்க, ஒரு நேம் லிஸ்ட் கொடுத்துருங்க. ட்ரேட் எம்பரர், கிரியேட் லிஸ்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டேன். ஸோ இது மாதிரி 2 லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கோங்க. ட்ரேட் எம்பரர் 1, ட்ரேட் எம்பரர் 2. ஸோ 2 லிஸ்ட் அகைன் அதே இடத்த கிளிக் பண்ணி அகைன் வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வாட்ச் அந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுங்க. ப்ளஸ் சிம்பிள் கொடுத்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆட் பண்ணிக்கோங்க. நான் நிறைய ஆட் பண்ணிட்டேன், அதனால அது எனக்கு அலோவ் பண்ணல. ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்க, ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ என்ன பண்ணுறேன், ஆட் ஸ்கிரிப்ட் கொடுக்குறேன். ஆல்ரெடி உங்ககிட்ட 200 நம்பர் ஆஃப் கம்பெனிஸ் கொடுத்துருப்பேன். நீங்கள் என்ன பண்ணுங்க, அந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனி எடுத்துக்கங்க. அந்த லிஸ்ட் ஆஃப் கம்பெனி போயிட்டு என்ன பண்ணிடுங்க, எடுத்துருங்க. ஸோ இதில் வந்துட்டு அந்த லிஸ்ட் கொடுத்துருக்கேன் இல்லையா, எக்ஸல் ஷீட், where it is. நியூ ஸ்டூடெண்ட் டேட்டான்னு ஒரு ஃபைல் கொடுத்துருப்பேன். அந்த எக்ஸல் ஃபைல் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ஓப்பன் ஆகிடும். ஃபைல் ஓப்பன் ஆன பிறகு ஆர்டர் அந்த 200 கம்பெனிஸோட லிஸ்ட் கொடுத்துருக்கேன். இதில் NSE லிஸ்ட் ஆஃப் கம்பெனி தனியாக இருக்குது, அது இல்லாமல் டாப் 200 லிஸ்ட் ஆஃப் கம்பெனிஸ் இருக்குது. அதில் ஒவ்வொரு கம்பெனியை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கம்பெனியை காப்பி பண்ணுங்கள். காப்பி அண்ட் உங்களோட அப்ஸ்டாக்ல போயிட்டு ப்ளஸ் சிம்பிள் கொடுத்து, அதாவது ஆட் சிம்பிள் இருக்குல்ல கீழே, ஆட் ஸ்கிரிப்ட் அதை கொடுத்து காப்பி பேஸ்ட் பண்ணுங்கள். NSE EQ மட்டும் சூஸ் பண்ணுங்க. அதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கு, அதை ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஏன் BSE எடுக்கக்கூடாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதில் உங்களுக்கு சார்ட் கிடைக்காது, ஏன்னா வால்யூம் கிடையாது. ஸோ வால்யூம் இல்லாத கம்பெனி சார்ட் கிடைக்காது. திரும்ப ப்ளஸ் சிம்பிள் கிளிக் பண்ணுங்க, பேக் போங்க, உங்களுக்கு அடுத்த கம்பெனி ஆர்டராக கிளிக் பண்ணி ஒவ்வொன்றா எடுத்துகிட்டு வந்துட்டே வாங்க. ஸோ என்ன பண்ணுங்க, அந்த 200 லிஸ்ட் ஆஃப் கம்பெனி இப்படி ஆட் பண்ணிக்கணும். NSE EQ மட்டும் செலக்ட் பண்ணுறேன், அது மட்டும் பார்த்துக்குங்க. இதே மாதிரி சில கம்பெனி இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் TCS அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு F&O இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் வந்துடும். இதை ஃபில்டர் பண்ணுறது கேஷ் ஜட்ஜ்மெண்ட்டை மட்டும் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஈக்விட்டி ஸ்டாக்ஸ் மட்டும் கிடைக்கும். ஈக்விட்டியை மட்டும் நீங்கள் ப்ளஸ் பண்ணிட்டு வரலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு கம்பெனியை நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஆட் ஆகிடும். அண்ட் இதில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. இந்த மாதிரி என்ன பண்ணிட்டேன், 200 கம்பெனிஸோட லிஸ்ட் அப்படிங்கிறது இந்த இடத்துல ஆட் பண்ணிட்டேன். அண்ட் இந்த 200 லிஸ்ட் ஆஃப் கம்பெனியில் அகெயின் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஃபில்ட்ரேஷன் நீங்கள் ஸ்டாக்கை பிக் பண்ணுறதுக்கு என்ன சொல்லியிருக்கேன், லோ டு ஹை அண்ட் ஹை டு லோ அப்படிங்கிறத நீங்கள் மார்க் பண்ண முடியும். எப்பவுமே அந்த ஹை டு லோ பார்த்துட்டு ஒவ்வொரு கம்பெனியாக நீங்கள் போயிட்டு என்ன பண்ணுவீங்க, சார்ட் பார்ப்பீங்க, சம்மரி போவீங்க, பக்கத்தில் சார்ட் இருக்கும். சார்ட்டை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ சார்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த சார்ட்டை பொறுத்த வரைக்கும் அகெயின் இப்படி இருக்கும். நீங்கள் என்ன பண்ணணும்னா அந்த ரைட் சைட் டாப் கார்னரில் ஒரு சார்ட் சிம்பிள் இருக்குது, அதை கிளிக் பண்ணிக்கணும். ஒரு ஃபுல் வேற ஒரு சார்ட் வந்துடும் உங்களுக்கு. என்ன இந்த சார்ட் எடுத்துக்கங்க. அண்ட் அடிஷ்னலி இந்த சார்ட்டை ஃபுல் ஸ்க்ரீன் போனீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும், சார்ட்டை ரொட்டேட் பண்ணி இப்படி பார்க்க முடியும். ஸோ ஒரு ஃபுல் வியூ அப்படிங்கிறது உங்களால் பார்க்க முடியும். டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறத மாற்ற முடியும். ஸோ என்ன டைம் ஃப்ரேம் வேணுமோ அதை மாற்றிக்கிங்க. ஸோ உங்களுக்கு ஸ்டார் அதை வந்து என்ன பண்ணிக்கலாம், இதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு சார்ட்டையும் உங்களோட எனக்கு டிஸ்ப்ளே காமிக்கல சார், எனக்கு மாற்ற முடியும். 1 செகண்ட் இருங்க.
இப்போ தெரியுறதா? தெரியுது சார். ஓகே, இப்படி நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதே மாதிரி என்ன பண்ண போகிறீங்க, ஒவ்வொரு கம்பெனியாக ஒவ்வொரு சார்ட்டாக கிளிக் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம், நீங்கள் பார்க்கலாம். ஸோ இப்படி தான் என்ன பண்ண போகிறீங்க, சார்ட் அப்படிங்கிறத பார்க்குறீங்க. சரி, இப்படி சார்ட்டுக்குள்ளார நீங்கள் போய் வியூ பண்ணலாம். ஸோ அடுத்ததாக என்ன பண்ண போகிறீங்க, பை எப்படி பண்ணுறது, செல் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க. ஸோ ஒரு பை அப்படிங்கிறது எப்படின்னா, உங்களோட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கிராசிம் அல்லது நான் ஒரு ஸ்டாக் லைக் வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் அப்படிங்கிற ஒரு ஸ்டாக்கை வாங்குறேன்னு எடுத்துக்கோங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா, ரெண்டு விதமாக நீங்கள் பை ஆர்டர் பிளேஸ் பண்ணலாம். இப்படி ரைட்டில் உங்களோட மூவ் பண்ணீங்கன்னா சார் நீங்க பண்றது வர மாட்டேங்குது சார். அந்த ஸ்கிரீன் மட்டும் தான் இருக்கு சார். என்ன செய்யணும்? கரெக்ட், ஒரே ஒரு செகண்ட். கிராசிங். ஓகே, நான் என்ன பண்ணுறேன், இந்த சார்ட்டை நான் இப்படி பார்க்க முடியும்னு சொன்னேன். மேலே டைம் ஃப்ரேமை நீங்கள் ஸ்டார் பண்ணிட்டீங்கன்னு சொன்னேன். ஸோ இந்த மாதிரி என்ன பண்ண முடியும், ஒவ்வொரு சார்ட்டாக நீங்கள் உங்களோட ஃபேவரட்டில் வச்சிடலாம். மேலே வச்சுருக்கேன் பாருங்கள். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ண முடியும், சார்ட்டை நீங்கள் ஃபேவரட் பண்ணி வச்சுக்கலாம். சரியா, உங்களோட டைம்ஸை இந்த மாதிரி நீங்கள் சார்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் பண்ண முடியும். அண்ட் ஒவ்வொரு டைமுக்கும் நீங்கள் மூவ் பண்ணிக்கிட்ட என்ன பண்ணிவிடுங்க, இதை ஃபேவரட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபேவரட் பண்ணியிருக்கேன் இல்லையா, சார்ட்டை பொறுத்தவரை ஒவ்வொரு சார்ட்டையும் நான் இந்த இடத்துல ஃபேவரட் பண்ணிட்டேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு, டிஃபால்ட்டாக இங்கே எனக்கு காட்டுச்சு, மேலே டாப்பில் இருக்கு. ஸோ இந்த சார்ட்டில் நீங்கள் ஒன்றா நீங்கள் எடுத்துக்கலாம். அண்ட் அடுத்தது ஃபுல் ஸ்க்ரீன் மோட் எடுத்துக்கிறேன். இதில் ரொட்டேஷன்ஸ் எனேபிள் பண்ணுறேன். எனக்கு சார்ட் இந்த மாதிரி தெரிஞ்சிடும். ஸோ இதில் எனக்கு என்ன டைம் ஃப்ரேம் வேணுமோ அதை நான் சூஸ் பண்ணிக்கலாம். மொபைலில் இந்த மாதிரி நான் சூஸ் பண்ணிக்கலாம். பட் அகெயின் நான் சார்ட்டை பார்க்கணுன்னா பேக் போயிட்டு தான் வரணும். பேக் போகிறேன் அண்ட் அகெயின் வேற ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுறேன். நைக்கா அப்படிங்கிற ஒரு கம்பெனியை சூஸ் பண்ணுறேன். அகெயின் ஃபுல் ஸ்க்ரீன் மோட் அப்படிங்கிறது சூஸ் பண்ணுறேன். அகெயின் ரொட்டேஷன்ஸ் எனேபிள் பண்ணுறேன். ஸோ இப்படி எனக்கு ரொட்டேட் ஆகும். இப்படி தான் எனக்கு சார்ட் எனக்கு கிடைக்கும். உங்களுக்கு என்ன டைம் ஃப்ரேம் வேணுமோ அது மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க. ஸோ அதில் நீங்கள் போயிட்டு ஒர்க் பண்ணிக்கோங்க. ரைட், இப்படி தான் நீங்கள் சார்ட்டுக்குள்ளார போகிறீங்க. இந்த இடத்துல இஎம்ஏ எப்படி எனேபிள் பண்ணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துட்றேன். இஎம்ஏ பொறுத்த வரைக்கும் எஃப்எக்ஸ் எடுத்துக்கணும். இஎம்ஏ அப்படிங்கிறது டைப் பண்ணுங்க. இஎம்ஏ டைப் பண்ணிவிட்டு என்டர் கொடுங்க. ஸோ இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இஎம்ஐ எனேபிள் பண்ணிட்டு மூவிங் ஆவரேஜ் எக்ஸ்போனென்ஷியல் இதை கிளிக் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அந்த இடத்துல ஓப்பன் ஆகிருக்கும். ஜஸ்ட் அந்த இஎம்ஏவை செட்டிங்ஸை கிளிக் பண்ணிவிட்டு 55 அப்படிங்கிறது கொடுத்துருங்க. 55 அப்படிங்கிறது கொடுத்துருங்க. ஸோ அது உங்களுக்கு ஆட் ஆகிடும். ஸோ இப்படி தான் என்ன பண்ண போகிறீங்க, இஎம்ஏவை எனேபிள் பண்ணுறீங்க. உங்களுக்கு ஒரு டைம் ஃப்ரேம் எதில் செட் ஆகுதோ அதில் நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் நீங்கள் சார்ட் அப்படிங்கிறது நீங்கள் வியூ பண்ணணும். சரியா? ஸோ சார்ட் நான் கொடுத்துட்டேன். இதில் போய் எப்படி பை பண்ணுறது செல் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். எப்படி பை பண்ணுறது செல் பண்ணுறது. ஸோ பேக் வந்துடுறேன். இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், டிஎல்எஃப் அப்படிங்கிற ஒரு கம்பெனி எடுத்துக்கிறேன். டிஎல்எஃப் எடுத்துட்டு நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கம்பெனியில் சம்மரி அப்படிங்கிறது இருக்குது. இந்த சம்மரியில் என்ன டேட்டா இருக்குன்னா, எவ்வளோ பையர் இருக்கார், எவ்வளோ செல்லர் இருக்கார், எனக்கு இது தேவையில்லை. ஸோ என்ன பண்ணலாம், இந்த இடத்துல இன்னைக்கு கீழே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஓப்பன் ஆச்சு, எவ்வளோ க்ளோஸ் ஆகிருக்கு, எவ்வளோ டே ஹை போயிருக்கு, எவ்வளோ லோ வந்திருக்கு அப்படிங்கிற டேட்டாவை நான் இதில் பார்க்குறேன். அது இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 52 ஒரு வருடத்தோட ஹை லோ எனக்கு இந்த இடத்துல மார்க் பண்ணியிருக்கு. சரி, எனக்கு எனிவே நான் என்ன பண்ண போறேன்னா, இதில் ரெக்கமெண்டேஷன் வியூவும் இருக்கு. ஷார்ட் டேர்மில் எப்படி இருக்கு, சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. லாங் டேர்மில் என்ன இருக்கு அண்ட் மீடியம் டேர்மில் என்ன இருக்கு அப்படிங்கிறதும் கொடுத்துருக்காங்க. பட் எனிவே இதெல்லாம் நான் அனலைஸ் பண்ணிடுவேன் ஆஸ் அனலிஸ்டா. நான் பை மட்டும் தான் பண்ணணும். இந்த இடத்துல பை எடுக்க போறேன். இந்த இடத்துல என்எஸ்சியில் டிஎல்எஃப் நான் என்எஸ்சிலேருந்து வந்ததுனால என்எஸ்சி டிஃபால்ட்டாக இருக்குது. இல்லை நான் பிஎஸ்சியில் வாங்கணும்னு வச்சிங்கன்னா பிஎஸ்சியில் போட்டு வாங்கிக்கலாம். பட் எனக்கு என்எஸ்சியில் தான் வேணும். என்எஸ்சியை மட்டுமே சூஸ் பண்ணுங்க. என்எஸ்சியில் வால்யூம் அதிகம் அப்படிங்கிறதுனால என்எஸ்சியை மட்டுமே சூஸ் பண்ணுங்க. தென் எனக்கு என்ன குவான்டிட்டி வேணும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட்ல இருக்கு. அவைலபிள் மார்ஜின் 29,241 rupees இருக்கு. எக்ஸாம்பிள் நான் இந்த ஃபுல் அமௌண்ட்டை நான் யூட்டிலைஸ் பண்ண போறேன் அப்படின்னா ஐ கேன் சூஸ் லைக் 100 குவான்டிட்டி அப்படின்றத நாங்கள் இந்த இடத்துல குவான்டிட்டி மென்ஷன் பண்ண முடியும். என்னால் என்ன பண்ண முடியாது, 100 குவான்டிட்டி வாங்க முடியாதுன்னு சொல்லி வந்துருச்சு. ஏன்னா 33 குவான்டிட்டி மட்டும்தான் என்கிட்ட இருக்கக்கூடிய மார்ஜின் மூலயமா வாங்க முடியும்னு சொல்லி வந்துருச்சு. ஸோ அதை மட்டுமே இந்த இடத்துல பிளேஸ் பண்ண முடியும். ஸோ இது எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஷோ பண்ணிடுது. சரி, இது வந்துட்டு டெலிவரி மட்டுமே 33 மல்டிபிள் பை 885 rupees என்ன ரேட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வாங்கிடலாம். ரெண்டு டைப் ஆஃப் ட்ரேடிங் இருக்கு. ஒன்று இன்ட்ராடே, அனதர் ஒன் இஸ் டெலிவரி. இன்ட்ராடே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் என்ன பண்ண போறீங்க, 33 rupeesல பையிங், அதாவது இன்ட்ராடே அப்படின்னா இன்னைக்கு வாங்கி இன்னைக்கே செல் பண்ணிடுவீங்க. டெலிவரி அப்படின்னா இன்னைக்கு வாங்கி உங்களோட அக்கௌண்ட்டுக்கு அந்த ஷேர் வரப்போகுது. ஸோ நான் டெலிவரியில் வாங்குறேன்னா 33 குவான்டிட்டி, அதாவது என்ன மீனிங் அப்படின்னா
ஒரு குவான்டிட்டி போடுறேன்னா எனக்கு 885 rupees எனக்கு ரிக்வயர்டு அப்படின்னு சொல்லி இங்கே காட்டுறாங்க. ஸோ இந்த 885 rupees எனக்கு ரிக்வயர்டு. அப்போது ஃபுல் அதாவது 33 ஷேர் வாங்குறதுக்கு அந்த ரிக்வயர்ட் மார்ஜின் 29,213 rupees எனக்கு தேவை அப்படின்னு சொல்லி காட்டிட்டாங்க. அவ்வளோதான். ஸோ ஒரு ஷேர் வாங்குறதுக்கு எவ்வளோ மார்ஜின் அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க, அதை பார்த்துக்குங்க. ஸோ இதுவே இன்ட்ராடே அப்படின்னா நான் ஆல்ரெடி என்ன சொல்லியிருக்கேன், 1/3 அமௌண்ட் இருந்துச்சுன்னா போதும், 4 டைம் எக்ஸ்போஜர் எனக்கு ஆல்ரெடி கிவன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன் நான். ஸோ அப்போ என்ன பண்ணுறாங்க, 1/3 அமௌண்ட் இருந்துச்சுன்னா எனக்கு போதும். அப்போது 800 rupees இருக்கக்கூடிய ஒரு ஷேரை வாங்குறதுக்கு 200 rupees நியர் இருந்தால் எனக்கு போதும், 177 rupees ரிக்வயர்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதை நான் கொடுத்துட்டேன். நான் வெதர் இன்ட்ராடேக்கு வாங்க போகிறேன்னா டெலிவரிக்கு வாங்க போகிறேன்னான்றதை ஃபஸ்ட்டே டிசைட் பண்ணிவிடுங்க. இன்ட்ராடே நீங்கள் வச்சுட்டிங்கன்னா திரும்ப திரும்ப நான் இன்ட்ராடேவே பண்ணேன்னா இன்ட்ராடே ஆப்ஷன் தான் செலக்ட் ஆகிருக்கும். எக்ஸாம்பிள் நான் போயிட்டு ஐசிசி ப்ரொடென்ஷியல் யூஸ் பண்ணிவிட்டு பை அப்படிங்கிறது கொடுத்தேன்னா உங்களுக்கு இன்ட்ராடே ஆப்ஷன் தான் இருக்கும் மார்க்கெட் லைவில் இருக்கும்போது. ஸோ இன்ட்ராடே ஆப்ஷன்ஸ் ஆல்ரெடி அது அப்படியே இருக்கும். ஸோ இதில் இன்ட்ராடே மட்டுமே சொல்கிறேன். டெலிவரி அப்படிங்கிறது ஒரு டைம் பை பண்ண போகிறீங்க, அது எப்படின்றத இன்ட்ராடே போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதனால் அதை அப்படியே உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். ஸோ இன்ட்ராடே பொறுத்த வரைக்கும் ஆர்டர் பிளேஸ் பண்ணிவிட்டேன். ரெகுலர் ஆர்டர் மட்டும்தான் எடுக்க போகிறீங்க. ரெகுலராக நான் என்ன மார்க்கெட்டில் ட்ரேட் எடுக்கிறதா ரெகுலர் ஆர்டர், ரைட். இது இல்லாமல் எம்டிஎஃப் ஆர்டர் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது டெலிவரியில் வாங்குறது. சரியா, எம்டிஎஃப்ல வாங்குறது. அதாவது எனக்கு என்னென்னா 1 lakh rupees ஃபண்ட் இருந்துச்சுன்னா 2 lakh rupeesக்கு டெலிவரி எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது எம்டிஎஃப், மார்ஜின் ட்ரேடிங் ஃபெசிலிட்டி. உங்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தே ஆர் ப்ரொவைடிங் வித் எக்ஸ்போஜர், டெலிவரிக்கு எக்ஸ்போஜர் கொடுக்குறாங்க வித் 18% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் கொடுப்பான். ஸோ அது வேணும்னா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஜிடிடி ஆர்டர்னா பொறுமையாக சொல்கிறேன். ஸோ இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுறீங்க, இன்ட்ராடே ரெகுலர் ஆர்டர் யூஸ் பண்ணிக்கிறீங்க. இன்ட்ராடேவை சூஸ் பண்ணிவிட்டேன். எக்ஸாம்பிள் ஐ எம் டேக்கிங் அ பொசிஷன். ஸோ எவ்வளோ குவான்டிட்டி, 100 குவான்டிட்டி வாங்குறேன். ஸோ அப்போ எவ்வளோ மார்ஜின் தேவை, 11,877 rupees தேவை ஒரு இன்ட்ராடே ஆர்டர் எடுக்கிறதுக்கு. இப்போ கீழே மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, மார்க்கெட்டு, லிமிட்டு அண்ட் ஸ்டாப் லாஸ் லிமிட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறது இருக்குது. இப்போ மார்க்கெட் ஆர்டர்னா என்னன்னு புரிஞ்சுக்குங்க. மார்க்கெட்னா என்ன, 8, அதாவது இப்போ ப்ரைஸ் ஐசிசி ப்ரொடென்ஷியல்ஸ் என்ன இருக்குது, 593.85 இருக்குது. போயிட்டு என்ன பண்ணிவிட்டேன், மார்க்கெட்லேயே வாங்கிடு அப்படின்னு சொல்கிறது தான் அதுக்கான மீனிங். அது அடுத்த ட்ரேட் 8, அதாவது 595 ட்ரேட் ஆனாலும் வாங்கிடு, 590 ட்ரேட் ஆனாலும் வாங்கிடு அப்படின்றது அர்த்தம். எந்த ரேட்டையும் அது பார்க்காது. அடுத்ததான் என்ன ட்ரேட் ஆனாலும் உங்களுக்கு என்ன ஆகிடும், அந்த ட்ரேடில் மார்க்கெட்டில் ட்ரேட் அதாவது எக்ஸிக்யூட் ஆகிடும் அப்படிங்கிறது அதோட வியூ, ரைட். நான் இந்த ரேட்டில், அதாவது இப்போ என்ன கண்டிஷன் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்க, மார்க்கெட்டை அப் ட்ரெண்டை பார்க்குறீங்க, ஹையர் ஹை டு ஹையர் லோ டவுன் ட்ரெண்டில் இருக்குது, அதையும் பார்த்துட்டீங்க. அதில் லோயர் ஹையை பிரேக் அவுட் ஆகிடுச்சு, பை எடுக்கிறீங்க. இது இம்மிடியேட்டாக மார்க்கெட்டில் தான் வாங்கி ஆகணும், மார்க்கெட் ரேட்டில் போட்டு வாங்கிடுங்க. புரியுறதா? ஓகே. ரெண்டாவது லிமிட் ப்ரைஸ். இல்லை, மார்க்கெட் என்ன இருக்குது, ஹையர் ஹை டு ஹையர் லோ டவுன் ட்ரெண்ட் இருக்குது, லோயர் ஹையை பிரேக் பண்ணியிருக்கு, கொஞ்சம் தூரம் கீழே வரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்னு வச்சுக்கலாம். எக்ஸாம்பிள் 592 rupees வர வருதுன்னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த ரேட்டு போட்டால் நான் பையிங் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறேன். 592ல் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கிறேன். இதுக்கு பேர் லிமிட் ப்ரைஸ்னு பேர். என்னோட ப்ரைஸை லிமிட் பண்ணுறேன். ப்ரைஸ் கீழே வந்தால் மட்டும்தான் பை நடக்கும். சரி, இப்போ பை மேலே ஆர்டர் பிளேஸ் பண்ணுறேன். 593க்கு, ஐ மீன் 595க்கு ஆர்டர் பிளேஸ் பண்ணுறதா எடுத்துக்கங்க. இப்போ என்ன ஆகும், 593ல இருக்கிறது 595ல ஆர்டர் போட்டால் என்ன ஆகும், 595 இன்க்ரீஸ் ஆகும்போது அந்த ஆர்டர் மார்க்கெட்லேயே வாங்கிடும். ஏன்னா மார்க்கெட் ரேட்டை விட அதிகமான ப்ரைஸ் போட்டு வாங்குறீங்க, இப்போ மார்க்கெட்லேயே வாங்கி கொடுத்துரும். ஸோ யூ ஷுட் நாட் பிளேஸ் த ஆர்டர் அபோவ் த ப்ரைஸ். பையிங் ஆர்டரை எப்பவுமே மேலே கொடுக்கக்கூடாது. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்ககிட்ட ஒரு சர்வெண்ட் இருக்காரு, அவர்கிட்ட போய் என்ன பண்ணுறீங்க, ஒரு மொபைலில் போய் வாங்கிட்டு வர சொல்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு ரெண்டு ப்ரைஸ் இருக்குது, மார்க்கெட் ரேட், அதாவது 10,000 rupees த ப்ரைஸ். 10,000 rupees கொடுத்து வாங்கிட்டு வர சொல்கிறீங்க, 10,000 rupeesக்கு வாங்கிட்டு வந்துடுறாரு, கரெக்டா? இப்போது மார்க்கெட்டில் நீங்கள் 2 விஷயம் இருக்குது. இந்த இடத்துல அவர் கம்யூனிகேட் பண்ணுறது என்னென்னா, 10,000 rupeesல இருந்தால் மட்டும் வாங்கிட்டு வா, 9,000 rupeesல இருந்தால் மட்டும் வாங்கிட்டு வா. இதுக்கு பேர் லிமிட் ப்ரைஸ். இருந்தால் வாங்கிட்டு வருவார், இல்லை அதிகமாக இருக்குது 12,000 rupees இருந்துச்சுன்னா வாங்க மாட்டார். உங்ககிட்ட வந்து கேஷை திரும்ப கொடுத்துட்டு மார்க்கெட் ரேட் 12,000 சொல்லிடுவார். இப்போ நீங்கள் அவர்கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா 15,000 rupees கொடுத்து மொபைலில் வாங்கிட்டு வான்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவார், 10,000 இருந்தாலும் வாங்கி 10,000 இருந்தாலும் வாங்குவார், 12,000 rupeesல இருந்தாலும் வாங்குவார், 13,000 rupeesல இருந்தாலும் வாங்கிடுவார். அதான் மார்க்கெட்லேயே பை ஆகிடும். ஸோ இப்படி தான் என்ன ஆகிடுது, ஒரு பை ஆர்டர் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆகுது. சரியா? அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், லிமிட் ப்ரைஸ் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கணும், கீழே போடணும், அண்ட் மேலே போட்டிங்கன்னா மார்க்கெட்டில் பை ஆகிடும்.
ஸோ இதை போட்டுட்டு என்ன பண்ணுங்க, பையிங் ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க. இன்ட்ராடே அப்படின்றத போட்டுட்டு என்ன பண்ணுங்க, பையிங் ஆர்டர் பிளேஸ் பண்ணிடுங்க. 92ல சப்மிட் ஆர்டர் அப்படிங்கிறது கொடுக்குறேன். ஸோ பையிங் ஆர்டர் பெண்டிங்ல இருக்கு. ஸோ இது எங்க பார்க்க முடியும், இந்த ஆர்டர்ஸ்னு பக்கத்துல இருக்கு. இந்த ஆர்டர் அப்படிங்கிற இடத்த சூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கிடைச்சிரும் ஆர்டர்ஸ் அப்படிங்கிறது. ஸோ என்ன பண்ண முடியும், இதை கிளிக் பண்ணி ஐ கேன் மாடிஃபை த ஆர்டர். என்ன பண்ண முடியும், மாடிஃபை பண்ண முடியும். திரும்ப என்ன பண்றேன், 91 ருபீஸுக்கு மாடிஃபை பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ண முடியும். ஐ கேன் மாடிஃபை எனி ப்ரைஸ். ஹையர் சைடில் போட்டிங்கன்னா மார்க்கெட்லேயே வாங்கிடும். 95 போட்டிங்கன்னா மார்க்கெட்டில் வாங்கிடும். 90 ருபீஸ் போடுறேன், மார்க்கெட்டில் என்ன ஆகும், பெண்டிங்கில் போய் நிற்கும். ஸோ இப்படி என்ன ஆகிடுது, என்னோட ஆர்டர் வந்து பார்த்தீங்கன்னா என்னால் மாடிஃபை பண்ண முடியும். ஐ கேன் கேன்சல் த ஆர்டர் ஆல்சோ. என்ன பண்ணுறேன், கேன்சல் பண்ணுறேன், ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டேன். ஃபாலோ பண்ண முடியுது, ஆர்டர்ஸில் அது கேன்சல்டுன்னு காட்டுது. திரும்பவும் போகிறேன். ஸோ வேற ஒரு கம்பெனி எடுத்துக்கிறேன், டிஎல்எஃப் எடுத்துக்கிறேன். ஸோ பைன்னு கொடுக்குறேன். ஸோ என்ன பண்ணுறேன், 100 ஷேர்ஸ் பை. ஸோ 100 ஷேர்ஸ் அப்படிங்கிறது பை அப்படிங்கிறது கொடுக்குறேன். இன்ட்ராடே டிஃபால்ட்டாக வந்துடுது. ஸோ அதான் சூஸ் பண்ணியிருக்கேன், பைன்னு கொடுத்தேன். எனக்கு பெண்டிங்கில் இருக்கு. கிளியரா, டிஎல்எஃப் பெண்டிங்கில் இருக்கு. ஐ கேன் கேன்சல் த ஆர்டர், மாடிஃபை த ஆர்டர். ஸோ என்ன பண்ண முடியும், ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 880 அப்படிங்கிற ரேட்டில் போட முடியும். ஸோ இதுவே மார்க்கெட் இருந்துச்சுன்னா இமீடியட்டாக மார்க்கெட்டில் வாங்கியிருக்கும். மார்க்கெட் இல்லாததுனால எனக்கு அப்படியே பெண்டிங்கில் இருந்துருச்சு. ஓகேவா. ஸோ இதை ஸ்கெடியூல்டுன்னு சொல்லிட்டு இருக்கு. ஸோ அதை மாடிஃபை பண்ணிக்கோங்க, அதை கேன்சல் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த ஆர்டர் அப்படியே இருக்கட்டும். கன்சிடர் இந்த ஆர்டர் எக்ஸிக்யூட் ஆயிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கங்க. உங்களோட போர்ட்ஃபோலியோவில் இது இருக்கும், பொசிஷன்ஸ்ன்னு இருக்கும், ஹோல்டிங்னு இருக்கும். ஹோல்டிங் அப்படிங்கிறது பொசிஷனலாக இருக்கு, அண்ட் பொசிஷன்ஸ் அப்படிங்கிறது இன்ட்ராடேக்கானது. இன்ட்ராடேல என்னென்ன பொசிஷன்ஸ் இருக்கோ அதெல்லாம் இந்த இடத்துல ஆட் ஆயிரும். அங்கே பை ஆயிடுச்சுனால் இந்த இடத்துல இது வந்து எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா, இது வந்து பார்த்தீங்கன்னா டிஎல்எஃப் அப்படிங்கிறது எக்ஸிக்யூட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகிடும், பை அப்படிங்கிறது நடந்துடும். ரைட், டிஎல்எஃப் 100 ஷேர்ஸ் அப்படிங்கிறது கொடுத்துருக்கேன். அண்ட் 200, அதாவது என்ன ரேட்டு கொடுத்துருக்கேன், 880 ருபீஸில் பையிங் ஆர்டர் பிளேஸ் பண்ணுறேன். இந்த ரேட்டில் என்ன ஆகிடும், பை அப்படிங்கிறது நடந்துடும். ஸோ இப்படி எனக்கு பை ஆகிடுச்சுன்னா என்னோட போர்ட்ஃபோலியோவில் கிடைக்கும். சரி, இப்போ கன்சிடர் இது எனக்கு பை ஆகிட்டது அப்படின்னு சொல்லிட்டு கன்சிடர் பண்ணுங்க. சரியா, இப்போ என்ன பண்ணுறேன், டிஎல்எஃப் 882ல் வாங்கிட்டு தான் கன்சிடர் பண்ணுங்க. இதுக்கு என்ன பண்ணுவீங்க, டார்கெட் போடுவீங்க. ப்ரைஸ் மேலேருந்து கீழே வந்துச்சு 882, இங்கேருந்து டார்கெட் மேலே போடுவீங்க 890. டார்கெட் போடுவீங்க தானே, டார்கெட் போடணும். அப்போ 890 டார்கெட் போட போகிறேன். இப்போ எனக்கு செல்லிங் ஆர்டர் வேணும், பை பண்ணதுக்கு அகேன்ஸ்டாக செல்லிங் ஆர்டர் வேணும். ஸோ என்ன பண்ணுறேன், அதே 100 குவான்டிட்டி. ஸோ என்ன பண்ணுறேன், என்னோட டார்கெட். ஸோ 890 அப்படிங்கிற ப்ரைஸ் கொடுத்துறேன். செல்லிங் ஆர்டர் தான் எடுக்கணும், ஏன்னா வாங்கியிருக்கீங்க, விற்கிறதுக்கான ஆர்டர் மட்டும் பிளேஸ் பண்ணுறீங்க. லிமிட் ஆர்டர் மட்டும் தான் போட முடியும். மார்க்கெட் ஆர்டர் போட்டிங்கன்னா மார்க்கெட்லேயே செல் ஆகிடும். ரைட், 890 அப்படிங்கிறது போடுறீங்க. இன்ட்ராடே ஆல்ரெடி செலக்டடு. ஸோ செல் ஆர்டர் அப்படிங்கிறது பிளேஸ் பண்ணிக்கலாம். இது கிளியரா, வாங்கினதுக்கு அகேன்ஸ்டா செல்லிங் ஆர்டர் போட்டேன். ரைட், இப்போ ஸ்டாப் லாஸ் போடணும்ல, ஸ்டாப் லாஸ் போடணும். அப்போ என்ன பண்ணுறேன், என்னோட செல்லிங் ஆர்டர் இப்போ என்ன பண்ணிடுங்க, அதே டிஎல்எஃப் எடுத்துக்கங்க, செல்லிங் ஆர்டர் எடுத்துக்கங்க, ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்போ இந்த இடத்துல என்ன இருக்குது, ஸ்டாப் லாஸ் லிமிட் அண்ட் எஸ்எல் லிமிட் அண்ட் எஸ்எல் மார்க்கெட் இருக்கு. ஆல்வேஸ் சூஸ் எஸ்எல் மார்க்கெட். சரியா, எஸ்எல் மார்க்கெட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணுங்க. ரைட், இந்த இடத்துல என்ன பண்ண போறீங்க, என்னோட ப்ரைஸ் வந்துட்டு 882ல வாங்கியிருக்கேன், டார்கெட் 890. ஸ்டாப் லாஸ் என்ன போடணும், அரௌண்ட் 875 கீழே வந்தா செல் பண்ணணும்னு போடுறேன். இப்போ அதே 100 ஷேர்ஸ் இப்போ என்ன 875ல வந்தா செல் அப்படின்னு கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன ஆகும், அதே சர்வெண்ட் கிட்ட அந்த மொபைலை கொடுத்து 875ல போயிட்டு மார்க்கெட் ரேட் வந்து 885ல இருக்கு, 875ல போயிட்டு செல் பண்ணிட்டு வாங்கினா என்ன சொல்லுவாரு, என்ன பண்ணுவாரு, அதே மொபைலை கையில் கொடுத்துட்டீங்க, 10,000 ருபீஸ் இருக்கு, அண்ட் நீங்க என்ன சொல்றீங்க, 9,000 ருபீஸ்ல போய் செல் பண்ணிட்டு வான்னு சொல்றீங்க. அவர் என்ன பண்ணுவாரு, என்னங்க, கம்மி ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணும்போது வாங்கிப்பாங்க. உங்ககிட்ட ஒரு மொபைலை கொடுத்து மார்க்கெட் ரேட்டை 10,000 ருபீஸ் இருக்கு, நீங்க 9,000 ருபீஸ்ல போய் செல் பண்ணிட்டு வாங்கன்னு உங்ககிட்ட சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க, 10,000ல செல் பண்ணுவீங்களா, 9,000 ருபீஸ்ல செல் பண்ணிட்டு வருவீங்களா, ஏன்னா மார்க்கெட் ரேட் 10,000 ருபீஸ்ல இருக்கு. ஸோ அதே தான் இங்கே நடக்கும். நீங்கள் சிம்பிளாக செல்லிங் ஆர்டர் போட்டிங்கன்னா
உங்களுக்கு மார்க்கெட்லேயே போய் செல் ஆகிடும். அதுக்காக என்ன பண்ணுறாங்க, ஒரு ஸ்பெஷல் ஆர்டர் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஆர்டரில் 2 ரேட் அப்படிங்கிறது இருக்கும். ரைட், அதாவது ட்ரிகர் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு ரேட் உங்களுக்கு இருக்கும். அண்ட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் அப்படிங்கிறது இருக்கும். அதுக்கிட்ட நீங்கள் என்ன கமெண்ட் பண்ண போகிறீங்க, இந்த ட்ரிகர் ப்ரைஸில் 875 வந்தால் மட்டும் இந்த ஆர்டரை சிஸ்டமுக்கு அனுப்பு. புரியுறதா? ட்ரிகர் ப்ரைஸ் அப்படின்னா என்ன, 875 வந்துடுச்சுன்னா மட்டும் என்ன பண்ணு, சிஸ்டமுக்கு அனுப்பு. அதுக்கு கீழே 870 அப்படிங்கிறது ஸ்டாப் லாஸ் லிமிட்டை பற்றி பேசிகிட்டு இருக்கேன். இல்லை ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்னு கொடுத்துட்டிங்கன்னா 875க்கு கீழே அந்த 870 வந்து மார்க்கெட்டில் அடுத்த ட்ரேட் என்ன நடந்தாலும் எக்ஸிக்யூட் பண்ணிவிடு அப்படிங்கிறது தான் ஸ்டாப் லாஸ் மார்க்கெட். இல்லை ஸ்டாப் லாஸ் லிமிட்னா 870க்கும் 875க்கும் இடையில மட்டுமே ட்ரேட் பண்ணுன்னு கொடுக்குறது. ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் அப்படின்னா 875 ட்ரிகர் பண்ணி அடுத்து என்ன ட்ரேட் ஆனாலும் எக்ஸிக்யூட் பண்ணிடுன்னு கொடுக்குறது. ஸ்டாப் லாஸ் ஆர்டர் பெஸ்ட்டு, ஸோ ஸ்டாப் லாஸ் மார்க்கெட் பெஸ்ட்டு, அதை எடுத்துக்கங்க. ஓகேவா? இதை எடுத்துட்டு செல்லிங் ஆர்டர் கொடுத்துருங்க, அவ்வளோதான். 3 ஆர்டருமே பெண்டிங்கில் இருக்கு. கிளியரா இது? ஓகே சார். இது ஃபர்ஸ்ட் ஆர்டர் பை பண்ணும்போதே இந்த செல்லிங் ஆர்டர் அந்த ஸ்டாப் லாஸும் பண்ணிடணுமா சார் கையோடயே? டார்கெட், ஸ்டாப் லாஸ் அண்ட் பை எல்லாமே சேர்த்து பண்றது நல்லது. ஓகே, எல்லாமே சேர்த்து பண்றது நல்லது. சரி, இப்போ இன்னொரு ஆர்டர் டைப் சொல்றேன். இதே இடத்துல பையும் ஸ்டாப் லாஸும் சேர்த்து போடுறது. பையும் ஸ்டாப் லாஸும் சேர்த்து போடுறது. ஸோ பை எடுத்துக்கிறேன். அதே டிஎல்எஃப் தான். 885 ருபீஸில் பை எடுக்க போகிறேன். லிமிட் ஆர்டர் 882 ருபீஸில் பையிங் ஆர்டர் எடுக்க போகிறேன். அதுக்கு கீழே இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா ஸ்டாப் லாஸ், ஆட் ஸ்டாப் லாஸ் கவர் ஆர்டர்னு ஒன்று இருக்குது. ஜஸ்ட் அதை எனேபிள் பண்ணிங்கன்னா கீழே ட்ரிகர் ப்ரைஸ் எனேபிள் ஆகிருக்கும். மார்க்கெட் இல்லாததுனால அது காட்டலை. ஸோ என்ன பண்ணிவிடுங்க, அதை எனேபிள் பண்ணிவிட்டு கீழே வந்து அந்த ட்ரிகர் ப்ரைஸ் 875 இதை எனேபிள் பண்ணிங்கன்னா கீழே ட்ரிகர் ப்ரைஸ் இருக்கும். அதை நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இது ஒரு டைப் ஆஃப் ஆர்டர். இதை நீங்கள் யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ எப்படி நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியும், இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அதர்வைஸ் நீங்கள் சிம்பிளாக அந்த ஆர்டரை போட்டு ப்ராக்டிஸ் எடுத்துக்கங்க. சரியா? இது 2 டைப் இருக்கு. இப்போ செல்லிங் ஆர்டர் எப்படி போடுவீங்க, ஷார்ட் செல் பொசிஷன் எப்படி எடுப்பீங்க? ஷார்ட் செல் பொசிஷன் எப்படி எடுப்பீங்க? கிராசிம் இருக்கு. ஆர் ஐ வில் டேக் எனி அதர். டேக் என்டிபிசி. செல்லிங் ஆர்டர் எடுக்கிறேன், ப்ரைஸ் கீழே வரும்னு நினைக்கிறேன். செல்லிங் ஆர்டர் எடுத்துக்கிட்டேன், ப்ரைஸ் கீழே வரும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், செல் அப்படிங்கிறது கொடுக்க போகிறேன். என்ன ரேட்டில் செல் ஆர்டர் எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 347 ருபீஸில் இருக்குது. ஸோ எனக்கு என்ன பண்ணுவேன், எதர் மார்க்கெட்லேயே செல் பண்ணுங்க அப்படின்னு கொடுக்கலாம். எவ்வளோ குவான்டிட்டி, சே ஃபார் எக்ஸாம்பிள் 100 குவான்டிட்டி. ஸோ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்னோட 347 ருபீஸில் என்ன பண்ணுறேன், செல் அப்படிங்கிறது மார்க்கெட்லேயே கொடுக்கலாம். திஸ் கால் மார்க்கெட் செல் ப்ரைஸ். அண்ட் செல்னு கொடுத்தா என்ன ஆகிடும், இமீடியட்டாக போயிட்டு என்ன ஆகிடும், மார்க்கெட்லேயே போய் செல் ஆகிடும். லிமிட் ப்ரைஸ்னு கொடுக்குறேன். என்ன பண்ணுங்க, மேலே வந்தால் மட்டும் செல் பண்ணுங்க, 350 ருபீஸ் வந்தால் மட்டும் செல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்கலாம். 340 போய் செல் பண்ணால் மார்க்கெட்டில் போய் செல் ஆகிடும். 340 போய் செல் பண்ணால் 347 மார்க்கெட்லேயே போய் செல் ஆகிடும். இப்படி தான் ட்ரேட் அப்படிங்கிறது நடக்கும். ரைட், இதை நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ செல்லிங் ப்ரைஸை வந்து பார்த்தீங்கன்னா ஹையரில் போடலாம், ப்ரைஸ் மேலே வந்தால் செல் பண்ணுன்னு போடலாம், அல்லது மார்க்கெட்லேயே செல் பண்ணலாம். ஸோ செல்லிங் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன் 350 ருபீஸில், ரிவ்யூ செல்லிங் ஆர்டர் அண்ட் சப்மிட்னு கொடுத்துட்டேன். எனக்கு ஆர்டர் ஸ்கெடியூல் ஆகிடுச்சு. ஸோ பெண்டிங்காக இருக்கும். 350 ருபீஸ் வந்தால் எனக்கு என்ன ஆகிடும், செல் ஆகிடும். சரி, இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், செல் ஆயிடுச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு 340க்கு டார்கெட் எடுத்துக்க போகிறேன். 340க்கு பை எடுக்க போகிறேன். டார்கெட் அப்படிங்கிற 350 ரேட்டுக்கு 100 ஷேர்ஸை பையிங் ஆர்டர் எடுத்திருக்கேன். 340 ருபீஸ்க்கு பையிங் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறேன். எனவே கீழே வந்தால் தான் பையு. ஸோ லிமிட் ப்ரைஸ் போட்டிருக்கேன். ரிவ்யூ பையிங் ஆர்டர் கீழே வந்தால் பை ஆகிடும். ஸ்கெடியூல் ஆகிடுச்சு, பெண்டிங்கில் இருக்கும். அண்ட் பெண்டிங்னு காட்டிடும். அண்ட் அகெயின் டார்கெட், இப்போ ஸ்டாப் லாஸ் போடணும், என்டிபிசி. ஸோ என்ன பண்ணலாம், பை அப்படிங்கிறது கொடுக்கணும். ஸோ செல் ஆகிடுச்சு 350 ருபீஸில், 355க்கு ஸ்டாப் லாஸ் எனேபிள் பண்ணணும். ஸோ 100 ஷேர்ஸு
100 ஷேர்ஸு. ஸ்டாப் லாஸ் மார்க்கெட்டை தான் எப்போவுமே யூஸ் பண்ணணும். 355 ருபீஸுக்கு நான் ஸ்டாப் லாஸ் வைக்கிறதா வச்சுக்கோங்க. 355 ஸ்டாப் லாஸு. அண்ட் எப்பவுமே ட்ரிகர் ப்ரைஸில் எனேபிள் பண்ணணும். அண்ட் அதை விட அதிகமான ப்ரைஸ் கொடுக்கணும். 355 ஆர் 57 அல்லது ஸ்டாப் லாஸ் மார்க்கெட். அவ்வளோதான். மார்க்கெட் கொடுத்துட்டிங்கன்னா வேறு ப்ரைஸ் சூஸ் பண்ண வேண்டாம். ஸோ ஒரே ப்ரைஸ் 355 மட்டும் ட்ரிகர் ப்ரைஸில் போட்டுடணும். அதை போட்டுட்டு ரிவ்யூ கொடுத்துருங்க, எனேபிள் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான். மூணுமே பெண்டிங்கில் இருக்கு. ஸோ ஜஸ்ட் கேன்சல் ஆல் திஸ் ஆர்டர். ஓகேவா? இந்த ஆர்டர்ஸ்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆர்டரை போட்டுட்டு நீங்கள் வேறு எதுவும் நீங்கள் மறந்துடக்கூடாது. ஸோ அது என்ன ஆகும் அப்படின்னா அது பெண்டிங்கில் இருந்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது சப்போஸ் இந்த ப்ரைஸ் மேலே வந்தாலோ கீழே வந்தாலோ எக்ஸிக்யூட் ஆகிடும். அண்ட் அதே மாதிரி டார்கெட் போன பிறகு ஸ்டாப் லாஸை கேன்சல் பண்ணணும். அண்ட் ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆயிடுச்சுன்னா டார்கெட்டை கேன்சல் பண்ணணும். சப்போஸ் நீங்கள் கேன்சல் பண்ணாமல் விட்டிங்கன்னா அந்த ஆர்டர் போயிட்டு ஹிட் பண்ணிவிட்டு கீழே வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் அது ரொம்ப கேர்ஃபுல். ஆர்டர் எப்போவுமே கேன்சல் ஆகிடுச்சான்னு சொல்லி இப்போ நான் எவ்ரி டைம் நான் ஆர்டர் போய் செக் பண்ணுறேன்ல, இதே மாதிரி செக் பண்ணிவிட்டு கேன்சல் பண்ணிக்கணும். இது வெரி இம்பார்ட்டண்ட். சரியா? இது பார்த்துக்குங்க. எனி டவுட்? சார் அந்த பை பண்றோம், டார்கெட் ஃபிக்ஸ் பண்றோம், நெக்ஸ்ட் வந்து ஸ்டாப் லாஸ்லாம் புக் பண்றோம்ல சார். ஆமா. அந்த 3 டைம் முடிஞ்ச பிறகு இப்போ நம்ம இதெல்லாம் புக் பண்ணதுன்னா அதுவே ஆட்டோமேட்டிக்கா செல் ஆகி வெளியில வருமா சார்? இல்லை நம்ம போய் இல்லை, நீங்கள் இன்ட்ராடேல மட்டும் நீங்கள் ட்ரேட் எடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக 310க்கு கேன்சல் ஆகிடும் எல்லா ஆர்டருமே. அண்ட் ஆட்டோமேட்டிக்காக ஸ்கொயர் ஆஃப் ஆகிடும். அண்ட் நீங்கள் கட் பண்ணாததுனால, நீங்கள் பொசிஷனை பை பண்ணதை செல் பண்ணாததுனால, செல் பண்ணதை பை பண்ணாததுனால அவன் ஒரு 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 50 ரூபாய் அப்படிங்கிறது சார்ஜ் பண்ணுவான். சரிங்களா? அதை நீங்கள் விடாதீங்க. எப்பவுமே 310 ஆர் 35க்குள்ளார கட் பண்ணிடுங்க. அது கட் பண்றது அந்த அந்த இதுல போய் கேன்சல் பண்ணி கொடுக்கணுமா எப்படி சார்? மாடிஃபை பண்ணி செல் பண்ணுங்க. பை பண்ணிட்டீங்க, டிஎல்எஃப் வந்துட்டு 885ல பை பண்ணிட்டீங்க, 890 ருபீஸில் இருக்கு செல்லிங் ஆர்டரு. பட் ப்ரைஸ் இருக்கிறது 887 வச்சுக்கோங்க. அந்த ஆர்டர் பெண்டிங்கில் தானே இருக்கும். மாடிஃபை பண்ணி செல் பண்ணிக்கோங்க. இந்த ஆர்டர் அங்கே இருக்கும்ல, செல்லிங் ஆர்டர்னு போட்டு வச்சுருப்பீங்க இல்லையா, லிமிட் ஆர்டர் 100 ஷேர்ஸ் 890 போட்டு அந்த பெண்டிங்கில் இருக்கும். கரண்டா 310ல வந்து 818 இருந்துச்சுனாக்கா அதை போய் மாடிஃபை 818 மாடிஃபை பண்ணி செல் பண்ணிக்கலாம். என்ன ரேட் இருக்கோ அதுக்கு நீங்கள் பண்ணிக்கலாம். மாடிஃபை கொடுத்துட்டு 887 அல்லது மார்க்கெட்னு கொடுத்துருங்க. செல் அப்படிங்கிறது மாடிஃபை ஆகிடும். நீங்கள் ஸ்கொயர் ஆஃப் பண்ணுங்க, அவனை ஸ்கொயர் ஆஃப் பண்ண விடாதீங்க. தேவையில்லாமல் சார்ஜஸ் வேற வரும். சரியா? ஸோ இப்படி தான் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ண போகிறீங்க. இதை பொறுத்தவரை எனி டவுட்? இதை பொறுத்தவரை வேற எதுவும் பண்ணணும். இதோட ரெக்கார்டிங் கொடுக்குறேன்.